Welcome to Pyramid Advisory YouTube channel. Very interesting day. Very interesting close. நம்ம வந்து Monday நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வீடியோ என்ன போட்டதுனாக்கா நம்ம மார்க்கெட் வந்து மெயினாக ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து 736.30 736.40 க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் மார்க்கெட்ஸ் ஆர் வெரி மிஸ்டிக்கல். ஓகே, இது மாதிரிலாம் இது வந்து ஒரு பயங்கரமான ஈவெண்ட். இது எப்படி நடக்குதுன்னு புரியல. ஓகே, 31 advances, 19 declines. So market is indecisive. There is a fight between buyer and seller. So இந்த மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் கிட்டே வந்து க்ளோஸ் ஆச்சுனாக்கா there is a fight going on அர்த்தம் between the market makers, definitely not retail investors. Retail investors or your Robinhood traders cannot move the market. They can only help the speculators and big guys with volumes. Okay, so another, it's a big boys table. The market or big boys table. Some big boys are selling, some big boys are buying. Okay, so it's at equilibrium ஒரே லெவலில் இருக்கு. Okay, so open price கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டோஜி தான், we'll talk about it. டோஜி பற்றி ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. I'll do another one today. பார்க்கலாம். 1056 advances, 885 declines. So இது வந்து டோஜினால சேம் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆனதுனால we can't say whether it's like good or bad. Subsequent close is very important. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும்போது subsequent close is very important. Except Nifty, everything is plus. Okay. Top gain is the Adani Ports, Britannia, TCS, Tech Mahindra, Sun Pharma. Top losers la IndusInd Bank, Power Grid, ICICI Bank, Tata Motors. அதெல்லாம் இருக்காங்க. வால்யூமில் பார்த்தீங்கன்னா வால்யூம் gain ஐடியா டாட்டா பவர் வால்யூம் இருக்குது 0.5% தான் மேலே இருக்குது. And volume ITC volume gainer, so something is happening. So ITC is getting re-rated, so some buying is happening in that. BHCL again flat, I mean 0.5, which is BHCL பற்றி பேச முடியல. ஸோ டாடா மோட்டர்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எஸ் பேங்க் வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு எது ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆனால் வீக் வெரி சிம்பிள். ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் ப்ளஸில் இருந்தாலும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்த வீக் தான். So let's look at Tata Motors பார்க்கலாம். Tata Motors. So this is a bullish candle. Now so next subsequent candle base பண்ணி தான் next நடக்க போகுது. Okay. And we look at ITC. ITC வந்து different league altogether. So ITC is a buy தான் நினைக்கிறேன். IDFC First Bank. Again அதே இந்த மார்க்கெட் ஃபார்மேஷன் தான் இதுவும். ஸோ இதுவும் ஓப்பன் ப்ரைஸ் வந்து 60 59.45 க்ளோஸ் ஆயிருக்கு. இது 6 crores வால்யூம், இது 3 crores வால்யூம். ஸோ இந்த லோ வயலேட் ஆகக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். வால்யூம் வேல்யூவில் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. அதானி என்டர்பிரைஸ் 11% ஆஃப் அதானி என்டர்பிரைசஸ் பார்க்கலாம். Oops. இதுதான் இந்த கேண்டிடேட் சப்சிக்வெண்ட் கேண்டில் பாருங்க. இந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் போட்டிருந்தா அல்ட்ரா புல்லிஷ். ஸோ இதுவும் லோ பிக் தான். இந்த லோ கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வால்யூம் 47 lakhs தான். 38 lakhs, 44 lakhs, 47 lakhs, 2 crores. ஸோ இந்த வால்யூம் லோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதானி என்டர்பிரைசஸ் லுக்ஸ் இது இன்னைக்கு நிஃப்டியோ இல்லை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகி அல்ட்ரா புல்லிஷ். அப்போ நம்ம இந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு we can buy on dips. Okay.
அதான் ரிப்போர்ட்ஸ். ஓகே, இது ஐடிசி பார்த்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துருங்க. ஐடிசி சார்ட்டே பார்த்து. ITC is like in a different league altogether. So consistently போயிட்டு இருக்கு. 13 crores, 4 crores, 9 crores. So this is the highest volume candle. Okay, let's see what happens. The most important பார்த்தா நிஃப்டி தான். நான் அதை பற்றி பார்க்கலாம். $52 week high 62, 52 week low 15. Nothing great about this. இல்லைனா 150 160 வரும். 52 week high இப்போ டபுள் டிஜிட்ல வருது. Now இண்டெக்ஸ்க்கு பார்த்தாச்சு. நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் டவுன், ஆட்டோ டவுன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டவுன், நிஃப்டி ஆல் FMCG அப், IT அப், மீடியா டவுன், மெட்டல் அப், ஃபார்மா அப், தென் ரியாலிட்டி அப். ஓகே, எல்லாமே டவுன்னு, ரியாலிட்டி அப். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி கேண்டில் பார்ப்போம், நிஃப்டி சார்ட் பார்ப்போம். நிஃப்டி வந்து yesterday's close 744, 21 day moving average, 50 day moving average, இன்னைக்கு close 736. So it is closed below the weekly close. It is just above the open price marginally. It's called இதுக்கு ஒரு டோஜி பேர் இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன், ஷோ இது பார்க்குறேன். RSI பார்க்கலாம். RSI 47 இருக்கு. ப்ளீஸ் நோட், இது வந்து 50 day moving average 14,759. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா 14,759 மேலே ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகணும். அதான் இம்பார்ட்டன்ட்டு. 14,702 வந்து ஓப்பன் ப்ரைஸ், அது கீழே க்ளோஸ் ஆன வீக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து மதில் மேல் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டோஜி என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ டோஜி கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். கிரே ஸ்டோன் ஜோன்னா கீழே ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி இங்கேயே ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட க்ளோஸ் ஆகுது. இது வந்து 100 rupees ஓப்பன் பண்ணி 110 போயிட்டு திருப்பி 95 போயிட்டு திருப்பி 100 rupees க்ளோஸ் ஆகுது. லாங் லெக் டோஜி. ஓகே, இது வந்து டிராகன் ஃப்ளை டோஜி. இப்போ இன்னைக்கு நம்ம ஃபார்ம் ஆகிருக்கிறது டிராகன் ஃப்ளை டோஜி. ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ், அப்புறம் ஒரு ஹை, அப்புறம் கீழே போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இது மூணும் இது டிராகன் ஃப்ளை டோஜி. ஓகே, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் டிராகன் ஃப்ளை டோஜி. ஐ ஹோப் த வீடியோ யூஸ்ஃபுல். இது வந்து எஜுகேஷனல் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.